Dear students, plus 2 Maths, Chapter 6, Applications of Vector Algebra, Vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள், Example 6.37, Find the coordinate with the foot of the perpendicular drawn from the point minus 1, 2, 3 in the straight line, r vector equal to I minus 4j plus 3k plus 3 times 2i plus 3j plus k. Also find the shortest distance from the given point to the straight line. இப்போ நம்ம இந்த சம்முக்குரிய பிக்சர் அங்கே வரைஞ்சிருக்கிறோம். இது கொடுத்துருக்குற பாயிண்ட்டு வெளியில் டி வந்து -1, 2, 3ன்னு பாயிண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டியிலேருந்து இதுதான் கொடுத்துருக்குற ஸ்ட்ரெயிட் லைன், அதோட ஈக்குவேஷன் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆர் வெக்டர் ஈக்குவல் டு I minus 4j plus 3k plus t times 2i plus 3k ப்ளஸ் கே அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ட்ரா பண்ண பர்பண்டிகுலர் லைன் வந்து இதுக்கு தான் நம்ம பர்பண்டிகுலர் லைனாக வரைஞ்சிருக்கிறோம். இது வந்து நமக்கு முதல்ல தெரியணும். இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த லைனுக்கு இந்த வெக்டர் வந்து பேரலல் வெக்டர் அப்படின்னு தெரியும். அதனால் இந்த லைனோட பேரலல் வெக்டரை நாங்கள் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு கொடுத்துருக்குற லைனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு I minus 4j plus 3k plus t times 2i plus 3j plus k. இதில் வந்து நமக்கு இந்த வெக்டர் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் வெக்டர், அதாவது ஏ வெக்டர் I minus 4j plus 3k, அதே போல் பி வெக்டர் ஈக்குவல் டு 2i plus 3j plus k வெக்டர். அதுக்கடுத்தது கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த எபவ் லைன். இப்போ நமக்கு இந்த சம்மில் கார்ட்டீசியன் ஃபார்ம் எடுத்தோம்னா கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இது வந்து பாயிண்ட்டு, இது வந்து xi ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கேன்றது தெரியும் ஆர் வெக்டர். அதனால் x minus 1/2 ஈக்குவல் டு y ப்ளஸ் 4/3 z minus 3/1. அதுதான் வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த எபவ் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இதை எழுதியாச்சு. ஈக்குவல் டு டீன்னு வச்சுக்கிறோம். டீன்னு வச்சிட்டோம்னா எனி பாயிண்ட் ஆன் திஸ் லைன் நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா x minus 1/2 is equal to tன்னு வைக்கிறோம். அப்போ x minus 1 is equal to 2t, therefore x is equal to 2t plus 1. அதே போல் y plus 4/3 is equal to 1 அப்படின்னு வைக்கிறோம். y plus 4 is equal to 3tன்னு வந்துடும். therefore y is equal to 3t minus 4ன்னு கிடைக்கும். அதுக்கடுத்தது z minus 3/1 is equal to t, therefore z is equal to t, z minus 3 is equal to t, therefore z is equal to t plus 3. இப்போ any point on the given line is of the form இப்போ 2t plus 1, 3t minus 4, t plus 3ன்னு கிடைக்குது. இந்த பாயிண்ட் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ன்ற பாயிண்ட்டை குறிக்குது. therefore இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா OF வெக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். OF வெக்டர் அப்படின்னும் போது இது கூட I, இது கூட J, இது கூட கே சேர்த்தோம்னா நமக்கு OF வெக்டர் கிடச்சிரும். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். 2t plus 1 into I plus 3t minus 4 into j plus t plus 3 into k. அதே போல் OD வெக்டர் கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதனுடைய பொசிஷன் வெக்டரையும் நம்ம எழுதிக்கணும். therefore OD வெக்டர் ஈக்குவல் டு -i plus 2j plus 3k. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா DF வெக்டர் தான் தேவை. DF வெக்டர் ஈக்குவல் டு OF வெக்டர் மைனஸ் OD வெக்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ OF வெக்டர் வந்து நாங்கள் எழுதியிருக்கேன். OD வெக்டர் இங்கே இருக்குது, இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்கேன். ப்ளஸ் I minus 2j plus 3k, இங்கே 2t plus 1 இருக்குது, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணும்போது 2t plus 2 into iன்னு வந்துடும். அதே போல் 3t minus 4 இருக்குது, இங்கே -2 இருக்குது. இந்த -4 கூட இந்த -2 ஆட் பண்ணோம்னா 3t minus 6 into j அப்படின்னு கிடச்சிரும். இங்கே t plus 3 இருக்குது, இங்கே -3 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 3யும் -3யும் கேன்சல் ஆகிட்டு t மட்டும் கிடைக்கும். t into k வெக்டர்னு கிடச்சிடும். இப்போ DF வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ DF வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். DFும் இந்த கொடுத்துருக்குற லைனும் பர்பண்டிகுலராக இருக்குன்றது நமக்கு தெரியும். அதனால் DF வெக்டர் பர்பண்டிகுலர் டு B வெக்டர் இம்ப்ளைஸ் த DF வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்ம DF வெக்டர் இங்கே எழுதியிருக்கேன். டாட் B வெக்டர் வந்து நமக்கு இங்கே இருக்குது. இது வந்து இந்த லைனுக்கு பேரலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைனுக்கு பேரலாக இருந்தால் கட்டாயமாக இதுக்கு அது பர்பண்டிகுலராக இருக்கும். அதனால் ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் எடுத்திருக்கோம். இப்போ 2 into 2t plus 2 plus 3 into 3t minus 6 t equal to 0ன்னு வந்துடும். இப்போ இது எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 2 into 2t வந்து 4t, 2 2s are 4,
3 3s are 9, 90 minus 3 6 are minus 18 plus t is equal to 0. இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணும்போது 14t minus 14 equal to 0 வருது. therefore t is equal to 1ன்னு கிடச்சிருது. இப்போ t is equal to tயோட வேல்யூ கண்டுபிடிச்சதுனால இந்த பாயிண்ட் f வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஏற்கனவே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2t + 1 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து 2t அந்த tக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப்ன்ற பாயிண்ட்டு நமக்கு என்னென்னு தெரியும்னா 2t + 1 3t - 4t + 3. இப்போ டீயோட வேல்யூ நம்ம 1 கண்டுபிடிச்சிக்கனால இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த பாயிண்ட் எஃப் இஸ் இப்போ 1 கொடுத்தோம்னா 2 + 1 3, இங்கே 1 கொடுக்கும்போது 3 - 4 - 1, இங்கே t + 3 இருக்குது, 1 + 3 வந்து 4ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இன்பிட்வீன் இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு கேட்குறாங்க. அதனால் நம்ம லோயர் ஃபார்மில் படித்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் டிக்கும் எஃப்க்கும் இதை வந்து நான் x1 y1 z1ன்னு வச்சுக்கிறேன். இது வந்து x2 y2 அப்படின்னு வச்சுக்கிறேன். therefore df is equal to d, அதாவது டிஸ்டன்ஸ்க்குரிய ஃபார்முலா √(x2 - x1) the whole square plus y2 - y1 the whole square plus z2 - z1 the whole square அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ x2 வந்து 3, இது மைனஸில் இருக்கனால இது இங்கே ப்ளஸ் ஆகிடும். 3 + 1 the whole square, இங்கே -1 இருக்குது, இங்கே +2 இருக்கனால மைனஸில் போடும்போது -2 ஆகிடும். -1 - 2 the whole square வந்துடும். ப்ளஸ் 4 - 3 the whole square, இது வந்து 4 ஸ்கொயர், இது வந்து -3 the whole square ப்ளஸ் 1 ஸ்கொயர், இது வந்து 4 ஸ்கொயர் வந்து 16 -3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 1 ஸ்கொயர் வந்து 1. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா நமக்கு √26 வருது. இதுதான் கேட்டிருக்கிறது. நம்ம தேவையானதை கண்டுபிடிச்சிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சமயம் செய்யுங்க எக்ஸாமில். தேங்க்யூ.